சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள், மக்களின் வரிப்பணங்கள் அனைத்திற்கும் சரியான ஆதாரங்களை நாடாளுமன்றத்தில் திமுகவின் எம்பிக்கள் சமர்ப்பிக்காத காரணத்தினால் திமுகவின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் விசாரணையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சி 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக அமலுக்கு வரும். அதற்கு முன்பாக திமுகவின் ஆட்சி முழுவதுமாக கலைக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் திமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிச்சயமாக தேர்தலில் போட்டியிட்டால் அவர்கள் தோல்வி அடைவது உறுதிதான் என்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவின் அமைச்சர்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது விசாரணையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை நாம் பார்க்கும் பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தற்பொழுது பொன்முடி, KN நேரு மற்றும் KKSR ராமச்சந்திரன் போன்றவர்களது பெயரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக தயார் செய்த பட்டியலில் இவர்கள் இடம்பெற்றுள்ளனர். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி சரியில்லை என்று கூறி தமிழகத்தில் ஆட்சியே சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே கலைக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதுவரை அமைச்சர்கள் மீது ஊழல் சுமர்த்தப்பட்டிருப்பதன் காரணமாக விசாரணை தான் நடைபெற்று வருகிறது. என்றைக்கு ஊழல் நிரூபணம் செய்யப்படுகிறதோ இந்த 6 மாதத்திற்குள்ளாக ஊழல் நிரூபணம் செய்யப்பட்டால் திமுக நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவுமேயானால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் வேண்டாம் என்ற மனநிலை தமிழக மக்கள் ஏற்பட்டுவிட்டார்கள். புதிய மாற்றத்தையும் எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று தமிழக மக்கள் கூறுவது சரியா மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்க